வணக்கம் என் அன்பு நண்பர்களே. மத்திய அரசானது தற்பொழுது முக்கிய அறிவிப்பினை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைகளில் புதிதாக அப்டேட் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துள்ளது. ஏனென்றால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நாடு முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைகளில் எந்த கடைகளில் வேண்டுமானாலும் எந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று மத்திய அரசானது தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது அதில் உள்ள போலி ரேஷன் அட்டைகளை களையெடுக்கும் முயற்சியாக மத்திய அரசானது தற்பொழுது இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்த இகேஒய்சி அப்டேட் செய்வதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள போலி அட்டைகளை களையெடுக்கலாம் என்று மத்திய அரசானது எதிர்பார்க்கிறது. மேலும் இதற்கான கால அவகாசமானது வருகின்ற பிப்ரவரி 28 கடைசி நாளாக மத்திய அரசானது தெரிவித்துள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி 70 லட்சம் பயனாளர்களுடைய ரேஷன் அட்டைகளானது இகேஒய்சி அப்டேட் செய்யாமல் இருப்பதாக மத்திய அரசானது தெரிவித்துள்ளது. இதனால் இந்த இகேஒய்சி அப்டேட் செய்யாத ரேஷன் அட்டைகள் அனைத்திற்கும் இந்த 70 லட்சம் பயனாளர்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களுடைய இகேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசானது தெரிவித்துள்ளது. இந்த இகேஒய்சியை அப்டேட் செய்ய மத்திய அரசானது 2 எளிய வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. பயோமெட்ரிக் அங்கீகாரம் பெற்றுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய இகேஒய்சினை அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுடைய செல்போன் எண்ணுக்கு வரக்கூடிய கடவுச்சொல் ஓடிபியை பயன்படுத்தி எளிமையான முறையில் இகேஒய்சினை முடிக்கலாம் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எளிமையான முறையை பயன்படுத்தி 70 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களும் இகேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசமானது வழங்கப்படுமா அல்லது இத்துடன் நிறுத்தப்படுமா என்று எந்தவிதமான தகவலும் மத்திய அரசானது இதுவரை தெரிவிக்கவில்லை. தற்போது உள்ள சூழ்நிலையில் பிப்ரவரி 28 பிறகு ரேஷன் அட்டைகள் ரத்து செய்ய போவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன் பிறகு ரேஷன் பொருட்களானது எண்ணெய், பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் அட்டையுடைய அப்டேட்களை அறிய இதனுடைய லிங்கானது நமது சேனலில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.